மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாடு முட்டிடும், குத்திரும், கீச்சிடும். கட்சியில் பார்த்தா அந்த மாடு வாடி வாசல் விட்டா வெளில வராது, இப்படியே இருக்கும். ஆனால் இப்படி 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 மண்டே ஆட்டும். நீங்கள் அவனியாபுரம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் வேறு வழியே இல்லாமல் பின்னாடி கட்டை கிட்டெல்லாம் வச்சு அதை குத்தி வெளில விடுவாங்க. நல்லா ஓடுற விளையாடுற மாடு என்ன பண்ணும், திறந்தவொன்னே ஓடுறோம், போயிட்டு சுற்றி தேடும். யாரா இருக்கீங்களாப்பா? ஓனரே வந்து மேலே ஏறி நிற்பான். டேய் வளர்த்தவா, ஒன்று எனக்கு தெரியாத வாயா இறங்கி அப்படின்ற மாதிரி இருக்கும் மாடு பார்க்குறது. அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி இவர் வந்து உள்ளே இருக்கிறாரு, சார் வெளிலே வரமாட்டேன்றாரு. அதான் அவர் கூப்பிட்றாரு, இபிஎஸ் ப்ளீஸ் கம், வா வெளில வா வெளில வான்னு கூப்பிட்றாப்புல. நான் இல்லையா, பெரிய கட்சி இல்லையா, அதிமுக இல்லையா, அதிமுக ஆவணமா, இல்லை வந்து எம்ஜிஆரோட நீங்கள் தான் வாரிசா, தயவுசெய்து வெளில வாங்க. ஏங்க பத்திரிகையாளரே சந்திக்க மாட்டேறாரு அவர் அப்படின்னு அவர் கேட்குறாரு. பத்திரிகையாளர் சந்தித்தா தானே அவர் கதை தெரியும் அப்படின்னு. அதனால எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் வந்து அரசியலுக்கு அப்புறமா வரலாம், ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளில வாங்கன்னு கூப்பிட்றாங்க. இன்னும்